வெல்கம் டு சரண்த்ரா விலாஸ் சேனல். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுற லீகல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் எவ்ரிபடி. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பிறகு. இந்த லைனை எதுக்கு இப்போ சொல்லணும் உங்களுக்கு வீடியோட எண்டில் உங்களுக்கு புரியும். என்னுடைய பேர் சரண்யா தேவி. நான் வந்து 2010 வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ என்னுடைய கெரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேன். அப்போ தான் வந்து நிறைய கோர்சஸ் இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் உள்ள கோர்சஸ் பைத்தான், டேட்டா சயின்ஸ், இது ஏதாவது நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்கலாம்னு நினச்சப்ப எல்லாமே வந்து நம்ம வெளியில் போய் படித்து அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது. ஸோ வீட்டிலேருந்தே நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை வந்து ரிலேட்டடாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் வந்து பிஸ்குர்கல். பிஸ்குர்கல்ங்கிறது ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது கம்ப்ளீட் வந்து கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எடுத்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்மளோட ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒன்லி பெர் டே வந்து நம்ம 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்மளோட எவ்வளோ எஃபர்ட் நம்ம இதில் போடுறோமோ அவ்வளோ நம்மளால் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இது போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ரெக்கார்டட்ஸ் வீடியோஸ் தான். இப்போ கம்பெனி வந்து ட்ரஸ்ட்டாக இல்லையா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் கம்பெனி. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நவடேஸ் இப்போ உள்ள வந்து க்ரோத் அதோட சார்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே. இது வந்து ட்ரஸ்டபிளாக நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க, நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்களா? ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோர்ஸ். எந்த இது நம்ம படிக்கிறதுனால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் படிக்க முடியும். இப்போ நம்ம காலேஜே சேர்ந்தாலும் வந்து பணம் கட்டி தான் படிக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு கோர்ஸ் தான். நம்ம கோர்ஸுக்கு வந்து பணம் கட்டி நம்ம அதை படித்து லேர்ன் பண்ண போகிறோம். இதில் நமக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் இருக்குது. நம்ம எதில் வேணாலும் போய் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்கூல்கள் வந்து 2 விதமாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஒன்று வந்து கோர்சஸ், இன்னொன்று அஃபிலியேட் ப்ரோக்ராம். கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தம் 6 பண்டில் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் மாஸ்டரி, பிராண்டிங், டிராஃபிக், இன்ஃப்ளூயன்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ். நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் மாஸ்டரி. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பிராண்டிங் மாஸ்டரி எல்லாமே கரண்ட் ட்ரெண்டில் உள்ள ஸ்கில்ஸாக தான் இருக்கும். டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ்டரி, ஃபினான்ஸ் மாஸ்டரி, கடைசியாக புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து பிஸ்னஸ் மாஸ்டரி. இது எல்லாமே நம்ம டிபெண்ட் ஆன் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போது தான் நம்மளோட ஏர்னிங்ஸும் இருக்கும். அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்ப்போம். அஃபிஷியல் ப்ரைஸ், டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். அஃபிலியேட் லிங்க் மூலமாக வாங்கினா மட்டும் தான் இந்த ப்ரைஸ் வரும் நமக்கு. நீங்கள் கோர்சஸோட ப்ரைஸ்லாம் பற்றி பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். நான் வந்து இதில் டிராஃபிக் மாஸ்டர் எடுத்து படித்தேன். இதோட சேர்ந்து நம்ம என்னோடய ஸ்கில்லை வந்து நான் டிஜிட்டல் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நம்ம டிபெண்டான நம்ம வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஸோ இது வந்து சின்ன ஒரு இன்கம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற திங்ஸை நம்மளே வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து உருவாக்குது. அதான் மெயின் திங். நம்ம படிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம படிச்சுட்டோம், வேலை பார்க்கல, ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சரியான ஒரு வந்து பிளாட்ஃபார்ம், ரைட் பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது எப்படி நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நானும் ஒரு சோசியல் பேஜில் வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணேன். என்னோட மென்டார் அவங்க மூலமாக வந்து தான் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து அவங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலமாக நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அது அஃபிலியேட் ப்ரைஸ்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக ஜாயின் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸில் வந்து அந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து வாங்க முடியும். இப்போ பிஸ்குர்கல் நம்மளுக்கு இன்னொன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதுதான் அஃபிலியேட் பேனல். அஃபிலியேட்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறோம், இப்போ நம்ம மட்டும் படித்து நம்ம மட்டும் அதை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இந்த கோர்ஸை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சொல்லுவோம்ல, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் ஹோம் மேக்கர் இருப்பாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்துட்டு இதை படித்து டெவலப் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கில்லை அப்படின்ட்டு. இதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்ம இந்த எஜுகேஷனல் இதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் இன்னொருத்தவங்களுக்கு. ஸோ இந்த ப்ரொமோட் பண்ணுற மூலமாக நமக்கு வந்து இந்த கம்பெனி பிஸ்குர்கல் வந்து நமக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. அதுவும் மற்ற கம்பெனியை விட இதில் வந்து ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 70% வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க கமிஷன். ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நானும் வந்து இதில் ஒன் ஆஃப் த அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கேன். ஸோ என்னால் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டபுள் இன்கம் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட் நான் ஏன் அந்த லைன் சொன்னேன் அப்படின்ட்டு, யாம் பெற்ற இன்பம் வையகம் பிறகு. நான் அடைஞ்ச பெனிஃபிட்டை எல்லாருக்கும் நான் வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோட ஃபாலோஅப் வந்து 3 மந்த்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபீல் ஃப்ரீ. நான் வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்ம வேஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதுமாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம வந்து அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட நம்ம வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம். இன்னமும் காலம் தாழ்த்திடாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கான ரைட் டைம் தான் இது. கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து படித்து சம்பாரித்து எல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். என்னால் பண்ண முடியுது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கான ப்ரூஃபும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிஸ்குர்க்கில் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் அப்ளை பண்ணவே தேவையில்லை. இதிலே நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் அப்ளையும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீலான்சர் ஜாப்ஸும் எடுத்துக்கலாம். இதை விட பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் யாருக்காவது வேணுமாங்க? சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னோட டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.